இப்போ வந்து பாலினாமியலில் நோடை எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோன்ற க்ரியேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பாலின்னு போட்டோம் இல்லையா, அதே தான் அதில் இருக்கக்கூடிய அந்த பாலி க்ரியேட்டுன்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணி ஹெட் அண்ட் நியூ நோடுன்னு சொல்லிட்டு 2 இன்புட்டை வாங்கிறதுக்காக, அதாவது கால் பை வேல்யூ அது வாங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பாலி ஹெட் அண்ட் நியூ நோட் அப்படின்னு நான் வந்து 2 வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பேராமீட்டர்ஸ் தான் நான் இங்கே செட் பண்ணிவிட்டு பாலி பின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ரரி பாயிண்ட்ரையும் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டிக்ளேர் பண்ணிட்டு, இப்போது ஹெட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் நோடில் எந்த ஒரு வேல்யூவுமே இல்லாத பட்சத்தில், அப்படி இருக்கிற பட்சத்தில் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடுன்னு அந்த நியூ நோடு வேல்யூவை நான் ஹெட்டுக்கு அசைன் பண்ணுறேன். அதாவது ஒரு புது நோடை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்டில் எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை, அது ஒரு நல் வேல்யூவாக இருக்கும் பட்சத்தில் ஹெட்டை வந்து நியூ நோடுக்கு அசைன் பண்ணிவிட்டு என்னோடய ஹெட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். அதாவது ஒன்றும் இல்லை, ஹெட்டில் எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை தான் நியூ நோடுன்னு அசைன் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போது அப்படி இல்லை, ஹெட்டில் ஏதோ வேல்யூ இருக்கும் பட்சத்தில் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி எல்ஸுக்கு வரும்போது, அப்போது என்னோடய பாயிண்டர் ஃபேஸ் பண்ணி இருக்கிறது தான் ஹெட்டுன்னு அசைன் பண்ணிவிட்டு, இப்போது பி ஆஃப் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்து அது வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கும் பட்சத்தில், அப்படி இருந்தால் தானே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு உள்ளே போயிட்டு, இப்போ பி என்ன பண்ணுறேன்னா பி நெக்ஸ்ட்டுக்கு நான் அசைன் பண்ணுறேன். அப்போது இந்த பாயிண்டர் எங்கே மூவ் ஆகும்னா இங்கே மூவ் ஆகிடும். அப்போ பியில் என்ன இருக்கும் அப்படின்னா பியோட நெக்ஸ்ட் இருக்கும். பியில் என்ன இருக்குன்னா பியோட நெக்ஸ்ட் இருந்திருக்கும். அப்போ இங்கே இருக்க என்னோடய பாயிண்டர் மூவ் ஆகி இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இதுதான் வந்து நியூ நோடு, அப்படி தானே. அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த நியூ நோடை இந்த பி ஆஃப் நெக்ஸ்ட்டுன்ற இந்த பாயிண்டர் வேல்யூவுக்கு நான் செட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நியூ நோட் க்ரியேட் ஆனதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பாலினாமியல் அடிஷனில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பாலினாமியல் நோடை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா வாய்ட் ஆட், அதாவது நம்மளோட 2 லிஸ்ட்டையும் நம்ம எப்படி ஆட் பண்ணுறோன்றதுக்கான லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி க்ரியேஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு நோடு, அந்த நோடான ஹெட்டர் பாயிண்டர் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நோடு ஹெட்டர் தான். அது நல்லா இருந்ததுன்னா, ஏதாவது எம்டியாக இருந்ததுன்னா அதுதான் நம்மளோட நியூ நோட். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நோடை க்ரியேட் பண்ணி பி டு த நெக்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இதை நியூ நோடாக நம்ம அசைன் பண்ணுறோம். இவ்வளோ தான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா க்ரியேஷன் ஆஃப் அ நோட் அண்ட் பாலினாமியல். புரிஞ்சுதுங்க இல்லையா? அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாய்ட் ஆட், அதாவது அடிஷன் ஆஃப் 2 பாலினாமியல்ஸை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம்.